இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன. இந்த உலகத்திலே மிக வல்லமை மிகுந்த ஆற்றல் சக்தி எது என்று பார்க்கும்போது அது இறை சக்தி. அந்த இறை சக்திக்கு எதிராக இருப்பதுதான் தீய சக்தி, தீமைகள். நன்மைக்கு எதிராக இருப்பது தீமைகள், இறைவனுக்கு எதிராக இருப்பது அந்த தீய சக்தியான சாத்தான் சக்தி. அப்படிப்பட்ட தீய சக்திகளை நம்முடைய வாழ்வில் வென்றெடுக்க வேண்டும் என்றால் இந்த 72 சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆற்றலை திருமுழுக்கு பெறுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்றார். இறை வார்த்தையை போதிக்கின்ற ஒரு கடமையை கொடுக்கின்றார். தீய சக்திகளை ஓட்டுகின்ற வல்லமையை நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் ஜெபத்தில் நம்மையே கரைத்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயம் இந்த 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவது போல நமது வாழ்விலும் தீய சக்திகளை நமது குடும்ப அளவிலும் தனிப்பட்ட வாழ்க்கை அளவிலும் அவற்றை வென்றெடுக்கின்ற தீய சக்தி என்பது வெறுமனே சாத்தான் பேய் என்று நினைத்து கொள்ளாமல் சமூக நோய்கள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், நீதியற்ற ஒரு உலகம், நீதியற்ற ஒரு சமூகம். ஒருவன் நினைத்தால் இந்த உலகத்தில் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று இல்லாமல் இறைவனுடைய நீதி பாதையில் செல்வதுதான் இந்த ஒரு அற்புதமான தருணம். எனவே அன்புமிகு இறைமக்களே, ஆண்டவருடைய பெயரை வல்லமையோடு சொல்லுவோம். ஆண்டவரின் பெயரை வல்லமையோடு செல்லும் பொழுது தீமைகள், பேய்கள், சாத்தான்களை அனைத்தும் நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படும். அந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். தீய சக்திகளை விரட்டி அடிக்கின்ற ஆண்டவருடைய பெயரை அனுதினமும் உச்சரிப்போம். ஆண்டவர் பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் நமது வாழ்விலும் இருக்கின்ற எல்லா விதமான சாத்தானுடைய சூழ்ச்சிகளை வென்றெடுக்கின்ற சக்தியை நமக்கு தருவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றனவே. எனவே நாங்களும் உமக்கு அடிபடுகின்றோம். ஆமென்.